ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் டுட்டோரியலில் எபிசோட் 3ல் வேரியபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி உங்களுக்கு புரியாத மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேரியபிளோட டெஃபினேஷன். வேரியபிள்னா என்ன? வேரியபிள் இஸ் எ நேம் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா இன் மெமரி. அதாவது ஒரு வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பீங்க. அந்த வேல்யூ வந்து அந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கும். இதோட மீனிங். இதுக்கான ரூல்ஸ் தான் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா பார்க்க போகிறது சின்டாக்ஸ் வந்து வேரியபிள் நேம் நீங்கள் என்னென்ன கொடுத்துக்கலாம், அதோட வேல்யூஸ் நீங்கள் என்னென்ன கொடுத்துக்கலாம். இந்த வேல்யூஸ் தான் வேரியபிள் நேம் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் நேம் ஈக்குவல் டு பைத்தான் கொடுத்தா அந்த பைத்தான் வந்து இந்த நேமில் போய் ஸ்டோர் ஆகும். ஏஜ் ஈக்குவல் டு 18 கொடுத்தா இந்த 18 வந்து இந்த ஏஜில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ எப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. இது ஒரு பாட்ஸ், வெறும் எம்டி பாட்ஸ். வேரியபிள் நேம் வந்து பாட்ஸ்னு வச்சுங்க. புரியுதா? புக்ஸுங்கிறது வேரியபிளோட வேல்யூ. வேரியபிளோட வேல்யூங்கிறது புக்ஸு. பாக்ஸுங்கிறது வேரியபிள் நேம். இப்போது இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த புக்கு ஸ்டோர் ஆனால் ஒரு ஹோல்ட் பண்ணி வைக்கிற இடம் மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி சும்மா. இப்போ இதுதான் வந்து வேரியபிள் டேட்டா வேல்யூ. இப்போ பாக்ஸுங்கிறது நான் சொன்னேன், பாக்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். ஓகேவா? இப்போ இந்த எல்லா புக்ஸையும் இந்த பாக்ஸ்குள்ளே போய் ஸ்டோர் பண்ணலாமா? இதுதான் வேரியபிள் இப்படி தான் ஒர்க் ஆகுது. இப்போ இந்த பாக்ஸ் புக் இதை வந்து நம்ம பைத்தானோட ஐடிஎல் கோடில் எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐடிஎல்னு டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு உங்கள் ஐடிஎல் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ஃபைல், சேவஸ் கொடுத்துங்க. சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் என்ன பேர் வைக்க போகிறேன்னா வேரியபிள்ஸ் நேப்போம். வேரியபிள் டாட் பைங்கிறது மறந்துடாதீங்க, அது முக்கியமான ஒரு எக்ஸ்டென்ஷன் பைத்தானில். டாட் பை போட்டால் தான் பைத்தான் ஃபைலே சேவ் ஆகும். இப்போ பாட்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம், புக்ஸ்னு கொடுக்கலாமா? புக்ஸ். இப்போ இந்த பாக்ஸுங்கிற வேலையில் இந்த புக்கு போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ பாக்ஸ் எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டாலும் புக்கு வந்துடும். இப்போ பிரிண்டில் பாக்ஸுன்னு கூப்பிட்டா, பிரிண்டில் பாக்ஸுன்னு கொடுத்தா புக்கு வருமா? ரன்னு பார்ப்போம். வருது பார்த்தீங்களா? பாக்ஸ்குள்ளே புக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ பாக்ஸ் எங்கெங்கெல்லாம் பாக்ஸ்ன்னு நம்ம கால் பண்ணுறோமோ அங்கெல்லாம் புக்ஸ்ன்னு வரும். இப்போ இன்னொரு வாட்டி பிரிண்ட்னு போட்டால் திருப்பி ரன் பண்ணி பார்க்குறேன். திருப்பி புக்ஸ். இது நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இங்கே பிரிண்ட்டில் பாக்ஸ் போட்டால் பாக்ஸ்குள்ள என்ன இருக்குது, புக் இருக்குது. அப்போ புக்கு வந்து அவுட்புட்டில் வரும். பிரிண்ட்டு போட்டு பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குது, புக் இருக்குது. இப்போ புக்கு வந்து அவுட்புட்டில் வரும். இப்படி தான் வந்து வேரியபிள்ஸ் ரன் ஆகுது. இப்போ என்னென்னா வேரியபிள்ஸ்க்கு வந்து இன்னொன்று முக்கியமான டாபிக் என்னென்னா கமாண்டு. ஹேஷ் போட்டு வேரியபிள்ஸ் இப்போ இந்த ஹேஷ் போட்டு வேரியபிள்ஸ். இப்போ நான் வேரியபிள்ஸுங்கிறது என் டாபிக் நேம். நான் என்ன வேணால் போட்டுக்கலாம். அதாவது இந்த ஹேஷ் போட்டால் நம்ம இந்த ப்ரோக்ராமில் ரன் ஆகாது. அதாவது இந்த ஹேஷ் போட்டால் மட்டும் எடுத்துக்காது இந்த ப்ரோக்ராமில். இப்போ எதுக்காக நம்ம இந்த கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம பெரிய கோடிங் எழுதும் போது ஏதாவது ஒரு லைனில் வந்து நம்ம மறந்துடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிப்போமா, இந்த லைனில் இப்படி தான் வருது அப்படின்னு நம்ம இந்த கமாண்ட் லைனில் ஏதோ ஒன்று எழுதி வச்சுப்போம். இந்த இடத்துல அதாவது ஹேஷ் போட்டுட்டு எழுதி வச்சுப்போம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் இந்த வேரியபிள் எடுத்துக்காது. இது மட்டும் தான் ரன் ஆகும், இது ரன் ஆகாது. பைத்தானில் டிஃபால்ட்டாக இதுதான் பைத்தான் ரன் ஆகும். இது மட்டும் தான் ரன் ஆகும், இது ரன் ஆகாது. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? அதே புக்ஸ் தான் வருது. இந்த இது எடுத்துக்கவே இல்லை, ரன் ஆகவும் இல்லை, எந்த ஒரு எரருமே வரல. ஓகேவா? பைத்தானில் வந்து இந்த செமிகோலன் இதெல்லாம் போடக்கூடாது. பைத்தானுங்கிறது ஒரு சிம்பிள் லாங்குவேஜ். அது வந்து ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து இவ்வளோ ஈஸியாக பைத்தானை பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. வேரியபிள்ஸ். இப்போ வேரியபிள்ஸ் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது.
ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னது? வேரியபிள்ஸ் நேம் மஸ்ட் பி ஸ்டார்ட் வித் லெட்டர்ஸ் ஆர் எனி சூட்டபிள் வேர்ட்ஸ் ஆர் அண்டர்ஸ்கோர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வேரியபிள்ஸ் நேம் வந்து லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகணும், இல்லைன்னா அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகணும். அப்படி தான். அதாவது இது வந்து லெட்டர் ஸ்டார்ட் ஆகுதா? இப்போ பாத்ஸ் ஈக்குவல் டு பாத்ஸ்குள்ள என்ன இருக்குன்னா புக் இருக்குது, இஷ்யூட் பண்ணுறோம். அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டர்ஸ்கோர் போட்டு பாத்ஸ் புக்கு அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரன் ஆகும். இப்போ இந்த டெல் பண்ணுவோம் நம்ம. இப்போ இந்த பாக்ஸ் தனி வேல்யூ, இந்த பாக்ஸ் தனி வேல்யூ. இப்போ இந்த பாக்ஸில் வந்து அண்டர்ஸ்கோர் இல்லை, இது தனியாக எடுத்துக்கும். இப்போ இந்த பாக்ஸில் அண்டர்ஸ்கோர் இருக்குது, இது தனியாக எடுத்துக்கும். இப்போ பாக்ஸுங்கிறது இது ஸ்டோர் ஆகும், ஆனால் இது ஸ்டோர் ஆகாது. ரெண்டுமே புக்ஸ் தான் ஸ்டோர் ஆகும். ஏன்னா வச்சுக்கோங்க, இதுலேயும் பாக்ஸ் ஈக்குவல் டு புக்குன்னு தான் இருக்குது, ஆனால் வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம். பாக்ஸ் கொடுத்துருக்கோம், இங்கேயும் பாக்ஸு, இங்கேயும் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதனால் இந்த ரெண்டு இடத்துலையும் புக்ஸுன்னு தான் பிரிண்ட் ஆகும். இப்போ 2 வாட்டி பாக்ஸ்ன்னு போட்டாலும் புக்குன்னு தான் பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணி பார்ப்போம். ப்ரோக்ராம் ரன் ஆகுது, புக்குன்னு ரன் ஆகுது. ஏன் புக்குன்னு ரன் ஆகுது? ஏன்னா நம்ம பாத்ஸு பிரிண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா பாத்ஸ் கொடுத்துருக்கோம், இங்கேயும் பாத்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே என்ன கொடுக்கணும்னா இங்கே அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். ஓகேவா? அண்டர்ஸ்கோர் கொடுத்தா இங்கே வேறு நேம் வச்சுப்போம். ஓகேவா? இங்கே வந்து புக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே, மாற்றிக்கலாம். இங்கே புக்குன்னு இருக்குது, இங்கே புக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? இப்போ பாக்ஸுங்கிற இடத்துல புக்கு ஸ்டோர் ஆகிருக்கு, அதனால் புக் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ அண்டர்ஸ்கோர் பாக்ஸுங்கிற இடத்துல புக்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கு இந்த இடத்துல. அப்போ எங்கெங்கெல்லாம் பிரிண்ட்டில் அண்டர்ஸ்கோர் பாக்ஸ்ன்னு கூப்பிட்றோமோ அங்கெல்லாம் புக்ஸும் ஸ்டோராக வந்து நம்ம அவுட்புட் வரும். ஓகேவா? இப்போ புரியுதா? இதுதான் வந்து, அதாவது இது ஒரு கண்டிஷன். ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று என்ன பண்ணணும், லெட்டர்ஸில் ஆரம்பிக்கணும், இல்லைனா அண்டர்ஸ்கோர் ஆரம்பிக்கணும். இது ரெண்டு தான் வந்து கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பார்ப்போம். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, வேரியபிள் நேம் கேனாட் ஸ்டார்ட் வித் நம்பர். அதாவது வேரியபிள் நேம், இதுதான் வேரியபிள் நேமு. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கேனாட் ஸ்டார்ட் வித் நம்பர்னு சொல்கிறாங்க. அதாவது நம்பரில் நம்ம வேரியபிள் நேம் வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நம்பரில் போட்டு பார்ப்போமா? சும்மா 2 எடுத்துக்கிறேன். 2 எடுத்துகிட்டு இல்லை ஃபஸ்ட் நேம் 1 நேம்னு போடுவோம். 1 நேம் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஜான்னு போடுறேன். இப்போ 1 நேம் எடுத்துப்போம். 1 நேம் ஈக்குவல் டு பைத்தான்னு போடுறேன். பைத்தான் போட்டு பிரிண்ட்டில் 1 நேம். நம்ம இதை கமெண்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இதை கமெண்ட் பண்ணி இது ரன் ஆகாதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். கமெண்ட் பண்ணால் இது ரன் ஆகாது. இது கோடில் தெரியவே தெரியாது. இது மட்டும் தான் கோடு இருக்குன்னு அது நினச்சிக்கும். பைத்தன் கம்பெனி என்ன நினச்சிக்கணும், இது மட்டும் தான் கோடு இருக்குது, இது மட்டும் தான் கோடு ரன் ஆகும் பைத்தன் இன்டர்பிரேட் நினச்சிக்கும். நான் பார்ப்போம். பார்த்தீங்களா? எது வருதுங்க, இன்வாலிட் டெசிமல் ஐட்ரல். அதாவது இப்போ இது இருந்தாலும் பைத்தான் கோடு வந்து முக்கியமான கான்செப்ட் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு இது ரன் ஆகும். இது வந்து இதாக வந்து கமெண்ட் வந்து எடுத்துக்காது. பைத்தான் வந்து லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். இது என்னென்னா கமெண்டில் எழுதியிருக்கோம், இது நம்ம எடுத்துக்காது, அதனால் இதை விட்டுரும். அப்போ இது எடுத்துக்கும். இது வந்து ஸ்டோர் ஆகிடுமா? அதில் புக்குங்கிறதுல பாத் ஸ்டோர் ஆகிடுமா? இப்போ புக்ஸுன்னு அண்டர்ஸ்கோர் பாத் ஸ்டோர் ஆகிடுமா? இப்போ ரெண்டும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட்டு உள்ளது வந்து புக்குன்னு இருக்குது, அது பிரிண்ட் ஆகிடுச்சு. செகண்ட் உள்ளது என்னென்னா அண்டர்ஸ்கோர் பாக்ஸு புக்ஸுன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. தேர்டு ஒன்று, சப்போஸ் இங்கே ஏதாவது எரர் இருந்தால் இங்கே காட்டி கொடுத்துரும். இதுக்கப்புறம் வந்து ரன் ஆகாது பைத்தான் கோடு. இப்போ வந்து இங்கே எரர் இருக்குது, இதுலேருந்து ரன் ஆகாது, இதோட ஸ்டாப் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எடுத்துக்கவே எடுத்துக்காது கோடு. இதுக்கு எதுலாம் எடுத்துக்காது. இந்த எங்கே வந்து ரன்னு கிளியர் பண்ணுறோமோ அங்கே மட்டும் தான் எடுத்துக்கணும் நம்மளுக்கு. இப்போ இந்த கமெண்ட் எடுத்துக்காது, நம்ம கமெண்டில் போட்டிருக்கோம்ல. இப்போ நம்ம கமெண்ட் எடுத்துகிட்டு இப்போ நேம் சும்மா டைப், இதுக்கு நேம் ஸ்டோர் ஆகிடுச்சதில் இது வந்து பிரிண்டில் நேம் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்.
எஃப்ஐங்கிற ஷார்ட்கட் நான் எஃப்ஐ தான் அமுக்கணும், அதனால தான் அப்படி வந்துருக்கு. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து புக் பிரிண்ட் ஆகிருக்கு, அப்புறம் புக்ஸு, அப்புறம் பைத்தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ புரியுதா? இப்படி தான் ரன் ஆகுது பைத்தான். இப்போ நான் எரர் வராதுன்னு சொன்னேன்ல, இப்போ இந்த இடத்துல ஒரு எரர் நான் உருவாக்குறேன். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் 1 ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, நான் ஸ்டார்டிங்கில் 1 ஆரம்பிக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் இங்கே செகண்ட் இது ரன் ஆகும், புக்ஸ்ன்னு இது வந்து இது பிரிண்ட் ஆகிடும். இல்லை அப்படி இல்லை, இது ஸ்டோர் ஆகிடும், இதுவும் ஸ்டோர் ஆகிடும், ஆனால் பிரிண்ட் ஆகும். இந்த பாக்ஸ் இங்கே போட்டுக்கிறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கண்ட்ரோல் V. நீங்கள் கோட் பண்ணும்போது டீசெண்டாக பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல சும்மா நம்பர்ஸ் ஏதாவது நம்பர் 2 போட்டுருக்கேன், 2 போட்டு அண்டர்ஸ்கோர் போட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாக்ஸ்ன்னு. இப்போ ரன் பண்ணி பார்த்தா பார்த்தீங்களா, செகண்ட் ரன் இங்கே எரர் வந்துருக்குன்னு காமிக்குது. அப்போ இந்த எரரை கிளியர் பண்ணால் நம்மளுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும். இதுதான் சிம்பிளாக பைத்தான் ப்ரோக்ராம். அடுத்த கண்டிஷன் என்ன பார்ப்போம். ஸ்பெஷல் கேரக்டர் ஆர் நாட் அலவுட் எக்ஸ்பெக்ட் அண்டர்ஸ்கோர். அதாவது அண்டர்ஸ்கோர்னால் இதுதான் அண்டர்ஸ்கோர். ஸ்பெஷல் கேரக்டர் அலோவ் பண்ணாது, எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் அலோவ் பண்ணாது. இப்போ நான் வந்து அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு அண்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அண்டு வேணாம், ஒரு அட்டு கொடுக்குறேன்னா இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, இப்போ அட்டு கொடுத்து வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து அட்டு கொடுத்து என்னென்னு வரலாம், நேம்னு போடுவோம். நேம் 1 ஈக்குவல் டு பைத்தான் 1. இதுக்குள்ள நம்ம கொட்டேஷனுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துக்கலாம், கொட்டேஷனுக்குள்ள நம்ம எப்போ வேணால் இது வேணால் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள நம்ம என்ன கொடுத்தாலும் அது அப்படியே தான் பிரிண்ட் ஆக போகுது. ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பார்ப்போம், இன்னும் எரர் வருதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா என்ன சொல்லுது, இன்வாலிட் சின்டாக்ஸே இன்வாலிட் ஆகுதுன்னு சொல்லுது. ஏன்னா அட்டு இங்கே வராது. புரியுதா? ஸ்பெஷல் கேரக்டர் அலோட் பண்ணாதுன்னு சொல்லி தான் நம்ம ஸ்பெஷல் போட்டிருக்கோம். இது ஒரு கண்டிஷனு. எக்ஸ்பெக்ட் அண்டர்ஸ்கோர், அப்போ எக்ஸ்பெக்ட் அண்டர்ஸ்கோர் போட்டு பார்ப்போம். அண்டர்ஸ்கோர் எனக்கு போட்டு பார்த்தோம்ல, அண்டர்ஸ்கோர் போட்டு பார்த்தா ரன் ஆகும். ரன் ஆகி இதை ஸ்டோர் ஆகி வச்சுக்கணும். நம்ம எப்போ பிரிண்ட் கேட்குறோமோ அப்போ தான் பிரிண்ட் ஆகும். பாருங்க, பைத்தானுக்கு ரன் ஆகுது, பைத்தான் 1 ரன் ஆகலை. ஏன்னா நம்ம பிரிண்ட் நமக்கு போடவே இல்லை. அண்டர்ஸ்கோர் பார்த்தீங்களா? இப்போ வந்து பிரிண்டில் நேம் 1 கொடுத்தா ஃபஸ்ட்டு புக்ஸுன்னு இருக்குது, புக்கு போய் பாக்ஸ் ஸ்டோர் ஆகி புக் பிரிண்ட் ஆகிடுது. அப்புறம் புக்ஸுன்னு இருக்குது, இது போய் அண்டர்ஸ்கோர் பாக்ஸ் ஸ்டோர் ஆகி அண்டர்ஸ்கோர் பாக்ஸ் என்ன இருக்கோ அது வந்து புக்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகிடுது. அப்புறம் நேமில் என்ன இருக்குது, பைத்தான் இருக்குது. அப்புறம் நேமை பிரிண்ட் பண்ணால் பைத்தான்னு பிரிண்ட் ஆகுது. அடுத்து நேம் அண்டர்ஸ்கோர் நேம் 1 என்ன ஆகுனா பைத்தான் 1 இருக்குது. இதில் வந்து அண்டர்ஸ்கோர் 1 போய் பைத்தான் 1 ஸ்டோர் பண்ணால் பிரிண்ட்டாக நம்மளுக்கு நேம் 1 வந்து பைத்தான் 1 பிரிண்ட் ஆகுது அவுட்புட்டில். ஓகேவா? இப்படி தான் வந்து ரன் ஆகுது. அடுத்து என்ன பார்க்கலாம்னா, வேரியபிள்ஸ் நேம் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இது வந்து நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்லாம் வரும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை உள்ள ஃபஸ்ட்டு நான் அடிச்சுப்போம். கொஸ்டின் என்னன்னா கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன? கேஸ் சென்சிட்டிவ்னா இதில் எக்ஸாம்பிள் போட்டுக்கணும். இப்போ ஏஜுக்கு ஏ ஸ்மாலு, ஜி ஸ்மாலு, இ மூணுமே ஸ்மால் லெட்ரு. இந்த ஏஜுக்கு ஏ மட்டும் தான் கேபிட்டல் லெட்ரு, ஜி ஸ்மால் லெட்ரு, இ ஸ்மால் லெட்ரு. இப்போ இந்த ஏஜுக்கு ஏ கேபிட்டலு, ஜி கேபிட்டலு, இ கேபிட்டல், மூணுமே கேபிட்டல். இப்போ இது மூணுமே வித்தியாசமான லெட்டர் எடுத்துக்கும். பைத்தான் ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஓகேவா? கேஸ் சென்சிட்டிவ்னு போட்டுப்போம். கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஏஜ்னு நம்ம நேம் கொடுத்துப்போம். எக்ஸாம்பிளாக ஏஜ்னுக்கு நம்ம நேமும் கொடுப்போம்னா இப்போ ஏன்னு கொடுத்துப்போம். ஏ ஈக்குவல் டு 10 நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் என்ன ஸ்டோர் பண்ணலாம், ஏன்னு கொடுத்துப்போம். இப்போ
இப்போ ரன் பண்ணி பார்த்தா என்ன வரும் அவுட்புட்டு? டென் வருது அவுட்புட்டு. ஏன்னா ஏல வந்து 10 ஸ்டோர் ஆகிருக்கு. 10 வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்துடுது. நம்ம ஸ்ட்ரிங்க்கு மட்டும் தான் டபுள் கோட்டேஷன் போடணும். இன்டீஜருக்கு டபுள் கோட்டேஷன் போட தேவையில்லை. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இன்டீஜர்னு சொல்லிட்டு பைத்தன் எடுத்துக்கும். இன்டீஜர் தான் நம்பர்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ திருப்பி இந்த ஏ ஈக்குவல் டு 10 பிரிண்டில் சாரி பிரிண்டில் கேபிட்டல் ஏ. இப்போ ரன் பண்ணால் என்ன அவுட்புட்டு? 10 வருது. அதாவது இது இந்த ரெண்டு வேலையும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஏன்னா ஸ்மால் லெட்டர் ஏ, இது கேபிட்டல் லெட்டர் ஏ. ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் வேறு வேறு. ஸ்மால் லெட்டர் ஏங்கிறதுக்கு 10 வெரி ஸ்டோராக இருக்குது. கேபிட்டல் லெட்டர் ஏங்கிறது வரைக்கும் 10 வெரி ஸ்டோராக இருக்குது. இப்போ இதுதான் கேஸ் சென்சிட்டிவ்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வேறு என்ன கொடுத்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வேறு மாதிரி கொடுத்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து நேம் கொடுப்போம். கேபிட்டல் NAME. இங்கே ஒரு நேம், அது கீழே ஃபுல்லாக கேபிட்டல் நேம் ஈக்குவல் டு இந்த நேமில் என்ன பண்ணோம்? நான் பைத்தான் 3 கொடுத்துருக்கோம். இதில் பைத்தான் 2, இதில் பைத்தான் 1. இது உள்ள என்ன நேம், இது உள்ள வந்து கேமல் கேஸில் தானே நேம்னு, சாரி இது உள்ள ஃபுல்லாக வந்து கேபிட்டலில் தானே நேம்னு. இப்போ நம்ம ப்ராப்ளம் ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? இப்போ புரியுதா? நேம் இது மூணுமே நம்மளுக்கு ஒன்று தான். ஆனால் பைத்தான் எப்படி எடுத்துக்குதுன்னா, இது வேறு வேல்யூ. இதுக்கு வந்து பைத்தான் 1 ஸ்டோர் ஆகிருக்கு. இது நம்மளுக்கு பைத்தான் 1 பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட்டில் இதில் வந்து பைத்தான் 2 நேம் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த கேபிட்டல் எம் நேமில் வந்து இந்த பைத்தான் நேம் வந்து இங்கே பைத்தான் 2 ஸ்டோர் ஆகிருக்கு. இங்கே பைத்தான் 3 தான் கொடுத்துருக்கேன். ஓ பார்த்தீங்களா? இந்த வேரியபிள் வேறு, இந்த வேரியபிள் வேறு. நம்ம நேம் மாற்றி கொடுத்துருக்கோம். இங்கே ஃபுல்லாக கேப்ஸில் வரணும். ஓகேவா? பார்ப்போம். இப்போ பாருங்கள் 1 2 3. ஓகே, பைத்தான் 1 வந்து பிரிண்ட் ஆகுது, 2 பிரிண்ட் ஆகுது, 3 அதே மாதிரி பிரிண்ட் ஆகுது. இதுதான் வந்து கேஸ் சென்சிட்டிவ். அடுத்து வந்து ஸ்பேஸ் ஆர் நாட் அலோட் இன் வேரியபிள் நேம், cannot யூஸ் கீவேர்ட் இன் வேரியபிள் நேம். ஓகே, நம்ம நேம் கொடுக்கும் போது நல்ல ஸ்பேஸ் கொடுத்தோம்ல, ஸ்பேஸ். இப்போ ஃபஸ்ட் நேம் கொடுத்தோன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட் நேம் FIRST ஸ்பேஸ் கொடுத்து ஃபஸ்ட் நேம் ஸ்பேஸ் கொடுத்து வெயிட் பண்ணிவிட்டு இல்லை என்ன போனால் பைத்தான் கொடுத்துப்போம். ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருது அவுட்புட்டு. இன்வேலிட் சின்டாக்ஸ் இன்வேலிட்னு வந்துருக்கு. நம்ம வேரியபிள் என்ன கொடுத்துருக்கோம் சின்டாக்ஸில்? வேரியபிள் நேம் ஈக்குவல் டு பைத்தான் கொடுத்துருக்கோமா? அப்போ வேரியபிள் நேமுக்கு ஸ்பேஸ் வரும் பக்கத்தில். ஆனால் ஸ்பேஸ் போடவே இல்லை. ஏன்னா அதுதான் வந்து பைத்தானோட சின்டாக்ஸ் நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். இதனால தான் ஸ்பேஸ் வந்து நாட் அலோட் இன் வேரியபிள். இந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் ரன் ஆகும். பார்த்தீங்களா? இன்னும் ஒன்றுமே இல்லை. சாரி, நான் வந்து வெறும் பைத்தான் மட்டும் தான் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. ஆனால் பிரிண்ட் கொடுக்கவே இல்லை. பிரிண்ட் பார்த்தீங்களா? பிரிண்ட்டு கொடுத்து பார்ப்போம். பிரிண்ட்டு கொடுத்துட்டு உள்ள ஃபஸ்ட் நேம் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். FI ஓகே, பைத்தான் பிரிண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? பைத்தான் கொடுத்தேன், ஸ்டோர் ஆகிடுச்சு, பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும், ஸ்பேஸ் போட்டே ஆகணும்னா அதுக்கு நீங்கள் இப்போ அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கலாம். அண்டர்ஸ்கோர் கொடுத்தா உங்களுக்கு ஸ்பேஸ் மாதிரி எடுத்துக்கும். அதுக்கு தான் அண்டர்ஸ்கோர் வச்சுருக்காங்க பைத்தானில். இது ஒரு பெஸ்ட்டு வே. நீங்கள் ஸ்பேஸ் பதிலாக அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி பயன்படுத்துங்க. இதுதான் வந்து பெஸ்ட்டு வே எப்போதுமே பைத்தானில் யூஸ் பண்ணுறதுக்கு, வேரியபிள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ ரன் பண்ணாலும் சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. பைத்தான் இருந்துச்சு பார்த்தீங்களா? பைத்தான் அவ்வளோதான். லாஸ்ட் ஒன்
லாஸ்ட் ஒன்று அது cannot யூஸ் கீவேர்ட் இன் வேரியபிள்ஸ் நேம். cannot யூஸ் கீவேர்ட். கீவேர்ட்னா if else elif for return in not range switch இந்த மாதிரி நிறைய இருக்குது பைத்தானில் கீவேர்ட்ஸுங்கிறது எட்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். கீவேர்ட்ஸ் சும்மா நம்ம ஒரு ஃபார்மல் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஃபார் நேமுங்கிறது வேற, ஃபார் அண்டர்ஸ்கோர் நேமுங்கிறது. இதெல்லாம் என்னாகும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஃபார்னு. இப்போ ஃபார்னு ரன் பண்ணிட்டு பிரிண்டில் FOR ரன் கொடுத்தா பார்த்தீங்களா சின்டாக்ஸ் இன்வாலிட். ஏன்னா அது வராது. cannot யூஸ் கீவேர்ட் வேரியபிள்ஸ் நேம். வேரியபிள்ஸ் நேம் யூஸ் பண்ணக்கூடாது. cannot யூஸ் பார்த்துட்டேனே சாரி கீவேர்ட்ஸ் நேம். கீவேர்ட்ஸ் நேம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார்ங்கிறது கீவேர்டு. ஆனால் எப்படி பைத்தான் ரன் ஆகும் புரியுதா? இப்போ ஃபார் இப்போ ஏதோ பக்கத்தில் வெளியே போட்டால் FOR சும்மா 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 போடுறது வேணா, நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. சும்மா ரன் பண்ணி பார்க்குறேன், ரன் ஆகிடுச்சு பைத்தானு. ஓகேவா? இதுதான் சிம்பிள் பைத்தானு. ஓகே, நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் பண்ணுறது மட்டும் நீங்கள் பார்த்து இருக்கக்கூடாது, நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். நாங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில்லில் இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு பைத்தானில். பைத்தான் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான லாங்குவேஜ். இப்போ எல்லாத்துக்கும் பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பைத்தானை கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும். ஓகே, என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த டாபிக் வந்து அடுத்த டாபிக் சொல்கிறேன். ஓகே பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.